தற்போது கிடைத்த அண்மை செய்தி. கேரளாவுக்கு தமிழக அரசு 5 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கியுள்ளது. கேரள அரசுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் 5 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரள அரசுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் 5 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கேரளாவுக்கு தமிழக அரசு சார்பில் 5 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா. வயநாடு நிலச்சரிவு சார்பாக தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிவாரணத் தொகையை அறிவித்திருக்கிறார். முழு விவரம் என்ன? கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவில் சிக்கியிருக்கக்கூடிய ஏராளமானவர்களை மீட்கக்கூடிய பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. எனவே இந்த மீட்பு பணிகளுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் 5 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்குவதற்கான ஒரு அறிவிப்பை தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பில் இந்த கேரளா வயநாடு பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடுமையான மழைப்பொழிவு மற்றும் அது தொடர்ச்சியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவு விவகாரம் தொடர்பாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை எல்லாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்திருக்கிறார். தற்போது வரை 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில பலர் இந்த நிலச்சரிவில் சிக்கியிருப்பதாக தொடர்ந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அவர்கள் மீட்கக்கூடிய பணிகள் என்பது துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசின் சார்பில் தேவையான உதவிகளை வழங்குவதற்கு தமிழ்நாடு எந்நேரமும் தயாராக இருக்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில இயற்கை பேரிடர் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உயிரிழப்புகளுக்கு ஏற்கனவே அவர் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தது மட்டுமல்லாமல் தற்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் தேவையான உதவிகளை தருவதாக உறுதியளித்ததை தொடர்ந்து இந்த நிவாரண பணிகளுக்காக மீட்பு பணிகளுக்காக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில கேரள அரசுக்கு துணையாக பணியாற்றிய தமிழ்நாட்டிலிருந்து மூத்த IAS அதிகாரிகள் 2 வரை தமிழ்நாடு அரசின் சார்பாக அனுப்புவதாகவும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில மூத்த IAS அதிகாரிகளான டாக்டர் சமீரன் அதே போல ஜானி டாம் வர்கீஸ் ஆகிய 2வரும் இந்த மீட்பு பணிகளில் கேரள அரசுக்கு துணையாக இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 கோடி ரூபாயை முழுமையாக உடனடியாக விடுவிக்கப்படுவதற்கான இந்த உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டிலிருந்து மேலும் அனுப்பப்பட இருக்கக்கூடிய மீட்பு குழுவில் தீயணைப்பு துறையிலிருந்து 20 தீயணைப்பு வீரர்கள், ஒரு இணை இயக்குனர் தலைமையிலும் அதே போல 20 மாநில பேரிடர் மேலாண்மை மீட்பு குழு வீரர்கள், ஒரு காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலும் அதே போல 10 மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அடங்கிய ஒரு மருத்துவ குழுவினரும் கேரள அரசுடன் இந்த மீட்பு மற்றும் மருத்துவ சிகிச்சை பணிகளில் இணைந்து பணியாற்றுவார்கள் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது இந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே கேரள மாநிலத்திற்கு தேவையான இந்த மீட்பு பணிகளுக்கான நிதியும் அதோடு மட்டுமல்லாமல் மனிதவள உதவியாக மருத்துவர்கள், தீயணைப்பு வீரர்கள், பேரிடர் மேலாண்மையுடைய வீரர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கொண்ட ஒரு குழுவையும் அனுப்ப இருப்பதாகவும் இவர்களை ஒருங்கிணைப்பதற்கு கேரள அரசுடன் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபடுவதற்காக 2 மூத்த IAS அதிகாரிகளையும் கேரளாவுக்கு அனுப்ப இருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.